ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் செய்ய போகிறது புட்டு உப்புமாங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம். தேவையான அளவு புட்டு, கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வெங்காயம் சின்னதாக 1, கேரட் 1 துருவி வச்சுருக்குறேங்க, கருவேப்பிலை, இது வந்து வேர்க்கடலைங்க, வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குதுங்க, 1/4 கப்பு, கொத்தமல்லி தழை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குதுங்க, காயட்டும். கடுகு போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குது. உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வேர்க்கடலை 1/4 கப்புங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். வேர்க்கடலை வறுத்தது தாங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம். கேரட் சேர்க்க போகிறோம். வரமிளகாய் 3 போடுறேங்க, கட் பண்ணி போடுறேன். கருவேப்பிலை, புட்டை வந்து உளுத்து தாங்க போடணும். இந்த மாதிரி நம்ம உதிர்த்துடலாங்க. ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நம்ம புட்டு செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம கலந்துடலாங்க. ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குதுங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் என்ன போட்டுக்கலாம். நம்மளோட புட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நம்ம புட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.